திருப்பாவை பாடல் 4. ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆற்றேரி ஓழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்து பாழியன் தோளுடை பற்பரா பன்கையில் ஆழிப்போல் மின்னி பழம்புரி போல் என்றறிந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இதன் பொருள், மேகத்திற்கு அதிபதியான பச்சன்யனே, நாங்கள் சொல்வதை கேள். உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்து கொள்ளாதே. கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல் கருத்து வலிமையான தோள்களையுடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான சர்க்கரத்தை போல் மின்னலை வீசி பலம்புரி சங்கு ஒலிப்பது போல் இடி ஒலியை எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சார்கம் என்னும் வல்லில் இருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக. அம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம். மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்களையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடைய செய்வாயாக. ஆயர்குல சிறுமிகள் மழை வெயிலுக்குரிய தெய்வங்கள் இன்னதென அறிய மாட்டார்கள். ஏனெனில் அவர்களிடம் கல்வி அறிவு இல்லை. எனவே பொதுவாக ஆழிமழை கண்ணா என்று அழைக்கிறார்கள். ஒரு தோற்றத்துக்கு இவர்கள் கண்ணனையே அழைத்தார்களோ என்று எண்ண தோன்றும். இது நாம் சாதாரணமாக ஒரு குழந்தையை அழைக்க பயன்படுத்தும் கண்ணா என்ற வார்த்தையை போல. எனவே பர்ஜன்யா என்பதற்கு பதிலாக கண்ணா என்று அழைப்பார்கள். அவனும் வந்தான், அவனிடம் தங்கள் கோரிக்கைகளை வைத்தார்கள்.